ஹாய் கைஸ், நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருளை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்மளுக்கு வீட்டில் எல்லாருக்குமே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம டெய்லி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் பாலை நல்லா காய்ச்சி இந்த மாதிரி எடுக்கும்போது அதில் வர ஏடு இருக்கும்ல, அதை தனியாக செப்பரேட்டாக அந்த பால் ஏடை மட்டும் நீங்கள் எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஏடை நல்லா இந்த மாதிரி இந்த ஏடெல்லாம் ஃபுல்லாக ஒரு பவுலில் உங்களுக்கு எவ்வளோ ஏடு கிடைக்குதோ அதை போட்டு வச்சுட்டு, நல்லா இது கூட நம்ம வீட்டில் இந்த கஸ்தூரி மஞ்சள் தூள்லாம் இருக்கும்ல, அதுலேருந்து ஒரு பிஞ்ச் எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக போட்டால் போதும். அது நல்லா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா அது வர அளவுக்கு நல்லா நீங்கள் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே அதை கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துடும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா நம்ம ஃபேஸில் நமக்கு போட்டு ஸ்க்ரப் பண்ணிக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கை வச்சு நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சி இருக்கும். இதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியதாக, வேறு எந்த பொருளுமே வேண்டாம். எப்படியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா நீங்கள் போட்டு அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நல்லா போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நம்ம ஃபேஸில் ஒரு ஆயில் தடவுனா எப்படி இருக்கும் ஃபீல், அந்த மாதிரி இந்த பால் இது எல்லாமே அப்சர்வ் ஆகி ஒரு ஆயில் தடவுன மாதிரி ஃபுல்லாக ஆயிலியாக ஆகிடும். இந்த ஏடே நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆயிலியாக ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபேஸ் ரொம்பவே க்ளோவாக இருக்கும். அந்த ஃபீல் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு டேவே கிடைக்கும். இது டெய்லி நம்ம வீட்டில் ஈஸியாக நம்ம வீட்டிலேயே கிடைக்கிற பொருள் தான். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ டெய்லி போட முடியலனாலும் இந்த பால் ஏடு பார்க்கும்போது அது கூட லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு நல்லா வாஷ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஷைனிங்கான க்ளோ கிடைக்கும். இதை ரொட்டேனாக பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம ஃபேஸில் அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் நல்லா அந்த ஷைன் நல்லா கிளியராகவே கிடைக்கும். இதே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.